ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ளவர்ஸ் பிடுங்கிறதுக்காக வந்தோம். கொஞ்சம் ரோஸ் ஃப்ளவர்ஸ் இருக்குது, செம்பருத்தி இருக்குது, அப்புறம் வந்து முக்கியமாக வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து நிறைய பூ விட்டுருக்குது, 2 ஃப்ரூட் இருக்குது. அதுதான் கட் பண்ண போகிறோம். வாங்க. எப்பவுமே வந்து இந்த ரோஸை கட் பண்ணும்போது கொஞ்சம் இப்படி தான் கட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த செடி வந்து வளராது. அதனால வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய ஒரு சின்ன வெங்காயத்தினோட இருந்தது தண்ணியில். பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பிடுங்கி எடுக்க போகிறோம். அப்படியே வந்துருச்சு. ஆஹா, சூப்பர். எவ்வளோ வேர்கள்னு பாருங்கள். இங்கே சரியான காற்று. பார்த்துட்டிங்களா, செடியை ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். அழகாக இருக்குது. குட்டியோண்டு இருந்தாலும் வெங்காயம் வந்து நல்ல ரூட்ஸ் போட்டு நல்ல அழகாக இருக்கும். இனி வளர வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் வரும்போதே கட் பண்ணுறதுக்கு சிசர் இதெல்லாம் எடுத்துருந்தேன். இப்போ இப்படியே இது பண்ணாலே வந்துடும். அப்படிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து போயிடுச்சு. இந்த ஃப்ளவரு இது வந்து அவ்வளோதான். ஒன்று காஞ்சிருச்சு, ஒன்று இருக்குது. ஒரு லைன்லேயே 3 இருக்குது. பட் இந்த ஸ்டெம்முக்கு வந்து அவ்வளோதான், ரொம்ப வீக்கான ஸ்டெம்மாக இருக்குது. இது வந்து ஒரு இடத்துல ரொம்ப குட்டி ஒன்று இருக்குது. ரொம்ப நிறைய அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளவர்ஸு மழை ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் செடிகள் எல்லாம் வெட்டி விட்டு கொஞ்சம் உரம் போடணும். இன்றைக்கி ஆளை வர சொல்லியிருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் இன்றைக்கி. சின்ன வெங்காயம் முளைச்சது இவ்வளோ இருக்குது. செம்பருத்தியில் இனியும் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு என்ன நிறைய பூ விட்டுருக்குது.